அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்டட் 2 மார்க் அண்டு 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணிட்டோம். 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து டாப் 20 5 மார்க் கொஷின்ஸ் அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். தமிழ் மீடியம் வந்து கிடச்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து மீனிங் தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர், தாது கனிமம் அந்த வேறுபாடு அந்த கொஸ்டின் படிச்சிங்க. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் த ஓர்ஸ், சரிங்களா, அந்த கனிமத்திலேருந்து பிரித்தெடுக்கும் முறை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேன் கோ அந்த ஸ்லாக்கு. விச் டைப் ஆஃப் ஓர் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், அந்த புலத்தூய்மையாக்கல் முறை, அதில் 2 எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் limestone in the extraction of iron from oxide. அதுக்கடுத்து explain the principle of electrolytic refining method and example. அதுக்கடுத்து describe the method for refining nickel. நிக்கலை இந்த மாண்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரைட் அபவுட் வான் ஆர்கல் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் ஜின்கோன் அண்டு டைட்டானியம் ஜிர்கோனியத்தையும் அந்த தூய்மையாக்குற அந்த முறையை கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டல் அலர்ஜி. அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் சிலிக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், சிலிக்காவோட ரோல் கேட்டிருக்காங்க, சிலிக்காவோட பணிகளை காப்பரை வந்து பிரித்தெடுக்கும் முறையில். அதுக்கடுத்து கால்சினேஷன் கனிமமாக்கம் அந்த இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கிவ் த பேசிக் ரெக்கமெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக். கிவ் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் போராக்ஸு. அதுக்கடுத்து ஆலம். கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்டு கிராஃபைட், ஆல்ரெடி இது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு, ஹவு பேலன்சிங் பவுடர் இஸ் ப்ரிப்பேர்டு, ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்டு, வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து கிவ் யூசஸ் ஆஃப் ஹீலியம். Why D block elements show variable oxidation state? What are the industrial compound? அதுக்கடுத்து D block elements forms காம்பவுண்ட் கொடுத்து அதோட மோர் பேசிக் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர். வாட் ஆர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி. டிஃபைன் யூனிட் செல்லு. கிவ் எனி 3 கேரக்டர் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸு. எக்ஸ்பிளைன் ஐசோட்ராஃபி அண்ட் அனிசோட்ராஃபி. ஸ்கெட்ச் எஸ்சி பிசிசி எஃப்சிசி கொடுத்துருக்காங்க. ரைட்டு பிரேக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்டு கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸு. ரைட் அர்கீனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சீடோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பொய் தியரி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஹால்ஃப் லைஃப் பீரியட்னா என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து அர்கீனியஸ் கான்செப்டோட ஆசிட் பேசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. லெவிஸ் ஆசிட் அண்ட் லெவிஸ் பேசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃபைன் பிஹெச், எக்ஸ்பிளைன் காமன் அயான் எஃபெக்ட்டு, பஃபர் சொல்யூஷனு. அதுக்கடுத்து ஃபேக்டர் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டரு. அதுக்கடுத்து கோர்லாஷ் லா, ஈக்குவலண்ட் கண்டன்டன்ஸு, ஃபாரடே லா. அதுக்கடுத்து டிண்டால் எஃபெக்ட்டு, ப்ரொமோட்டார் வித் எக்ஸ்பிளைனேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்னா என்ன, ஃபேக்டர் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் என்னென்ன, லூகாஸ் டெஸ்ட்டு, கப்ளிங் ரியாக்ஷன், ரெய்மர் டைமனோட ரியாக்ஷனு, கிளைசரால் டு அக்ரோலின் கன்வர்ஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினாப்தலின், பிக்ரிக் ஆசிட்டு, ஸ்காட்டன் பவுமனோட ரியாக்ஷனு, கோல்ப் ரியாக்ஷனு, டவ் ப்ராசஸ்ஸு, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸு, ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிஎன்ஜி, டைஆக்சினு. அதுக்கடுத்து ரோஸ்மான் ரியாக்ஷன், 3 டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்டு, ஷார்ட் நோட் ஆன் ஃபார்மலினு. அதுக்கடுத்து யூரோட்ரோப்பின் ப்ரீப் யூசஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஃபார்மிக் ஆசிட்டு. அதுக்கடுத்து கேப்ரியல் பிளாத்தமைட் சிந்தசிஸு, குளோரோபிரிக்ரீனு. ஒய் அனிலின் டஸ் நாட் அண்டர் ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷனு, கார்பல் அமீனு, மஸ்டர்டு ஆயில் ரியாக்ஷனு, ஜுவிட்டர் அயானு, டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸு, ஐசோலேட்ரிக் பாயிண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. அதுக்கடுத்து கிளைகோசைடிக் லிங்கேஜ், பெப்டைட் லிங்கேஜ், ஆன்டாசிட்ஸு. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் டிஃப்ரெண்ட்டு, நைலான் சிட்ஸு, டெஃப்லான்,
ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் வல்கனைசேஷன் சரிங்களா. இதுதான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து 5 மார்க்ஸே 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி தான் ஒரு சில டைம் கேட்குறாங்க, ஒரு சில டைம் நிறைய டைம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் அதெல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு ஒரு 30 கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே படிச்சுங்க. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனு, கிராவிடேட் செப்பரேஷன் மெத்தடு, ஜோன் ரிஃபைனிங்கு, அதுக்கடுத்து எலிங்கம் டயக்ராம் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி அலோட்ராஃபிசம் பி பிளாக் எலமெண்ட் கேட்டிருக்காங்க. லேந்தனைடு கான்ட்ராக்ஷனா என்ன, அதோட கான்சிக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேந்தனைடு ஆக்டினைடு, வெர்னர் தியரி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக டாப் 20ன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்லைன் அமார்ஃபஸ் சாலிடு, அதுக்கடுத்து ஷார்ட் கீ ஃப்ரண்ட்கல் எஃபெக்ட்டு, மெட்டல் ஹெச்எஸ்எஸ் அண்ட் மெட்டல் டிஃபினெட்லி டிஃபெக்ட்டு, மெட்டாலிக் கிறிஸ்டல்னா என்ன, கோவலன்ட் கிறிஸ்டல்னா என்ன, மாலிகுலார் கிறிஸ்டல்னா என்ன, அதுக்கடுத்து ரேட்டு கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனு, அதுக்கடுத்து ஹால்ஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டரு, ஜீரோ ஆர்டர் கேட்டிருக்காங்க. டைலூஷன் லா கேட்டிருக்காங்க. ஹெண்டர்சனோட சமன்பாடு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நெர்னஸ்ட் ஈக்குவேஷனு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிசி ஆப்ஷன் கீமோ ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டலிஸ்ட்னா என்ன கேட்டிருக்காங்க, அதோட கேரக்டரு. அதுக்கடுத்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட்டு, அப்சார்ப்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் விக்டர் மேயர் மெத்தடு, அதே போல் அமைன்ஸோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. குளுக்கோஸு ஃப்ரக்டோடஸோட ஸ்ட்ரக்சரு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோபிளாஸ்டிக் அண்டு தெர்மோ செட்டிங் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் 5 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.